தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று மாலை 4 மணிக்கு திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் 4:15 மணிக்கு வருவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லூரியில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். கல்லூரி மைதானத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் பொதுமக்கள் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களை சந்தித்து தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் அவர்கள் நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே விஜய் அவர்கள் 2 தொகுதிகளிலே போட்டியிட்டார். சென்னையின் பெரம்பூர் தொகுதி, திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலுமே அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்றார். 2 தொகுதிகளில் திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் அடுத்த சில நாட்களில் ராஜினாமா செய்துவிட்டார். இந்த நிலையில் அந்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக இன்று மாலை அவர் திருச்சி வருகின்றார். ஏற்கனவே தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிய போதும் திருச்சி கிழக்கு தொகுதியிலிருந்துதான் தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் தொடங்கினார். அந்த நாட்கள் அப்படியே நன்றாக நினைவிருக்கின்றது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடை அருகே இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடம் சுமார் 5 கிலோமீட்டர். அந்த 5 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு 5 மணி நேரம் அவர் மொத்தமாக பயணம் செய்து வந்தார். காரணம், திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடை பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய அந்த இடம் வரை இருபுறமும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நின்றார்கள். அதாவது திருச்சி மாவட்டம் மட்டுமில்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரம் மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து இளைஞர்களும் பெண்களும் பொதுமக்களும் திரண்ட காரணத்தால் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அவர் 1 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு 1 மணி நேரமானது. அப்படி கடந்து வந்துதான் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார். தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை எந்த தொகுதியில் தொடங்கினாரோ அதே இடத்தில் மீண்டும் முதலமைச்சராக வெற்றி பெற்று மக்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக அவர் இன்று வர இருக்கின்றார். தமிழ்நாட்டு முதலமைச்சராக விஜய் அவர்கள் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் டெல்லி சென்று தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கைகள் சம்பந்தமாக பிரதமரை சந்தித்து அவர் கோரிக்கை மனுவும் கொடுத்தார். இந்த சூழ்நிலையில்தான் தமிழக முதலமைச்சராக அவருடைய பணிகள் ஒருபுறம் இருந்தாலும் கூட கட்சியினுடைய தலைவராக தன்னுடைய அரசியல் இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான பணிகளிலே அவர் சென்று கொண்டிருக்கிறார் என்பதையும் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே இந்த தற்போது நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த இடத்தில் 5000 சேர்கள் போடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பவர்கள் QR கோடு வசதி கொண்ட பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், இதற்கு முன்பு பல்வேறு இடங்களிலே அதிகமான கூட்டம் வந்த காரணத்தினால் அந்த இடங்களெல்லாம் அவர்களால் தொடர்ந்து சமாளிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. எனவே அது போன்ற சூழ்நிலை எதுவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இங்கு அனுமதிக்கப்பட்ட அளவு மட்டும்தான் தொண்டர்கள், கட்சியை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான குடிதண்ணீர் ஏற்பாடு, அதே போல அவர்களுக்கான அனைத்து விதமான வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றது. எதிர்பாராத விஷயங்களுக்காக மருத்துவ முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தீயணைப்புத்துறை வாகனம் கொண்டு வந்து பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவசர ஊர்தி வாகனங்களும் கூட கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய வருகையை ஒட்டி ஆயிரக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரி மைதானம் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக திருச்சி மாநகர் முழுவதுமே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதே போல திருச்சி விமான நிலையம் தொடங்கி அவர் வரக்கூடிய பாதை முழுவதும் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காரணம், விமான நிலையத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடம் வரை சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கிறது. எனவே இந்த பகுதி முழுவதும் ரோட் ஷோ போல முதல்வர் வர இருக்கின்றார். திறந்தவெளி வாகனத்திலே அவர் பொதுமக்களை பார்த்து கையசைத்தவாறு வருவார், பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வருவார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதற்கு ஏற்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கு வந்து இந்த நிகழ்ச்சி சுமார் 1 மணி நேரம் நடைபெறும் என்று தெரிவிக்கிறார்கள். நாம் பார்க்கின்றோம், பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திய அதே வாகனம் தான் தற்போது இருக்கின்றது. உங்கள் விஜய் நான் வரேன், வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்று பொறிக்கப்பட்ட அந்த வாசகங்களும் கூட அப்படியே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த வாகனத்தின் மீது நின்றுதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார், நன்றி தெரிவிக்க இருக்கின்றார். இன்றைய தினம் திருச்சி மாவட்ட தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் என்றே சொல்லலாம். முதல் முறையாக முதலமைச்சராக வெற்றி பெற்று தங்களுடைய தொகுதிக்கு முதல்வர் வருகிறார், தங்கள் கட்சியின் தலைவர் வருகிறார் என்பதனாலே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி நடைபெற இடத்திற்கு வெளியிலே ஏராளமான பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் கட்சியினுடைய தலைவரையும் அந்த கட்சியையும் புகழ்ந்து பல வாசகங்கள் பொறிக்கப்பட்டு பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி உற்சாகமாக பாதுகாப்புடன் நடத்தப்படுவதற்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளும் விரிவாக பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கிறது.
ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார், திருச்சியிலிருந்து.